இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், இந்த 26வது அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை விட்டு ஒரு மனுஷன் தேவனிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கொண்டு வருகிறார். அதில் இந்த 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் குறிப்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை அதில் முக்கியத்துவப்படுத்துகிறார். என்ன என்று சொன்னால், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். ஆமே, தேவன் நம்ம மேல் எப்படி இருக்கிறாரா? கண்ணோக்கமாக இருக்கிறாராம். கண்ணோக்கம் என்பது நம்ம மேலே ஒரு பிரியமாக இருக்கிறது. இன்னும் தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பு இரக்கம் என்று சொல்லுகிறது, நமக்கு இறங்குகிறார் என்று சொல்லுகிறது, நம்மை உற்று நோக்குகிறார் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே, தம்முடைய ஜனங்கள் மேலே, தம்மை தேடுகிற பிள்ளைகள் மேலே எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்கள் மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய நினைவுகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் நம்ம யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒடுக்கப்பட்டு மிகவும் நெருக்கப்படும் பொழுது இந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது. 2:25, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமே, தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் ஒரு நாள் தேவன் அவருடைய கூக்குறுதலையும் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் அவர்களுடைய போராட்டங்களையும் பார்த்து அவர்களை என்ன செய்கிறார்னா கண்ணோக்கி பார்க்கிறார், அவங்களை நினைத்தருளுகிறார். அவருடைய கூப்பிடுதலுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டுகிறது. நம்முடைய தேவன் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஒரு வேதனையோடு இருக்கும்போது, போராட்டத்தோடு இருக்கும்போது, உபத்திரவத்தோடு பிரச்சனையோடு இருக்கும்போது பார்க்காதவர் போல போகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. ஆமே, நீ நிறைய ஜனங்க அவர்களுக்கு வேலை ஆகணும் அப்படின்னா நம்மளை ரொம்ப விசாரிப்பாங்க, தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வேலை முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலைமையிலும் நம்மிடத்திலிருந்து தேவன் எதையுமே எதிர்பார்க்கல. அவர் என்ன செய்கிறார்னா நம்மேல் நினைவாக இருக்கிறார். வேதாகம் சொல்ல நம்மேல் நினைவாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். நீ இத்தனை வருஷம் உபத்திரவத்தையும் பாடுகளையும் இத்தனை வருஷம் போராட்டங்களை சந்தித்தன, இன்றைக்கு நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். ஆமே, இன்றைக்கு தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கணும். இன்றைக்கு தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை நம்மேல் நோக்கமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுது. 22:14 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது அந்த பலியிடுவதை தவிர்த்து தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த பிறகு அந்த இடத்துல சொல்லுகிறது, நீ உன் புத்திரன் என்றும் செய்தபடியால். 22:14 வாசினா அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறதாம். ஏன் ஆபிரகாம் யெகோவா ஈரே அப்படின்னு பேரிட்டார்னா, ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டுட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணுறார். இந்த 3 நாள் பிரயாணமும் எப்படி இருக்கும்? தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க போகிறனா ரொம்ப நம்ம பிக்னிக் கிளம்பி போகிற மாதிரி சந்தோஷமாக எல்லாத்தையும் டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு சந்தோஷமாக போவோம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த 3 நாள் அவர்
எப்போ ஆண்டவர் உன் பிள்ளையை நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரோ அப்போதிலிருந்து இருதயத்தில் என்ன இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னதை மாற்ற முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினோம், எல்லாம் ஓகே தான். இந்த 3 நாள் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு ஈசாக்கோடு தான் கடந்து வர்றாரு. அவங்களுடைய நினைவுகளை அறிகிறாரு. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. இவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா வேதனையோடு தான் ஆபிரகாம் என்ன செய்கிறான், வந்திருப்பார். ஒருவேளை நீ நான் என் மகனை கூப்பிட்டு போகிறேன், திருப்பி கூப்பிட்டு வருவானா வரமாட்டானா எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. என் மகனை அங்கே பலி கொடுக்க போகிறேன். இவர் வரும்போதே ஒரு பெரிய இவருடைய எண்ணம் இருதயத்தில் மிகப்பெரிய பாரத்தோடு தான் ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம் பண்ணி வருகிறார். ஈசாக்கு பேசுகிறாரு, அப்பா எல்லாமே இருக்குது, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆடு எங்க, பலி எங்க? கர்த்தர் பாப்பாருப்பா, வாப்பா. வேலைக்காரங்களாம் கேட்குறாங்க, பலி இல்லை, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கீழே நில்லுங்க, நான் போயிட்டு வரேன். இவங்க எல்லாருக்கும் மேலே கர்த்தர் ஆபிரகாமுடைய நினைவுகளை அறிந்திருந்தார். ஆமே, நம்முடைய தோற்றத்தை விட இருதயத்தின் நினைவை வந்து ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய நினைவை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் இருதயத்தின் ஏக்கத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. இப்போ என்ன நடக்குது, பலி செலுத்த வருகிற நேரம் வரும்போது ஆண்டவர் கூப்பிடுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத. ஏன் போடாதன்னா, நீ உத்தமன் என்று நான் இப்போ அறிவேன், நீ என்னை நம்புறேன்னு நான் இப்போ நான் அறிந்திருக்கிறேன், நீ உண்மையானவன், நீ எனக்கு பயப்படுறவன் நான் இப்போ எனக்கு அறிந்திருக்கிறேன். ஒரு நாள் நீ பயப்படாத, உன் பிள்ளையை கொல்லுகிற அளவுக்கு நான் மோசமான தேவன் அல்ல. ஆமே, அதனால தான் ஆபிரகாம் பார்க்குறாரு, பின்னாடி ஒரு ஆடு இருக்கு, போப்பா அந்த ஆடை எடுத்துட்டு பலி செலுத்து. ஆபிரகாம் பார்க்குறாரு, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வைக்கிறார். ஏன்னா கர்த்தர் என்ன செய்தாருன்னா பார்த்தார். அந்த மலையின் மேலே பார்க்குறாரு, அந்த மலையின் மேலே கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருந்தது. கர்த்தர் மட்டும் ஒரு நிமிஷம் பார்க்கல அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும், ஈசாக்கு பலியாக மாறிட்டு இருப்பார். கர்த்தர் மாத்திரம் ஒரு நிமிஷம் அவங்க மேலே நினைவாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆபிரகாமுடைய நினைவுகளை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர். எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கணும், நான் போகிறத கர்த்தர் அறிவார், நான் புறப்பட்டு வருகிறத அறிவார், என் சூழ்நிலைகளை அறிவார், என் நிலைமை அறிவார். அவருக்கு மறைவானது இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 33வது சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்க என்று சொன்னால் 33வது சங்கீதம் 13வது வசனத்தை எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. 33:13 எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் என்ன செய்யறாருன்னா பார்க்கிறார். எங்க இருந்து பார்க்கிறாருங்க? வானத்திலிருந்து எல்லா மனுஷனையும் பார்க்கிறார். இந்த காலை நேரம் இந்த கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து நம்ம ஆராதிக்கிறத கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார். எங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க நம்மை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை தேவ ஜனங்கள் ஆலயத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து நம்ம நினைவாக இருக்கிறதையும் நம்மை பார்க்கிறதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசித்தாதான் ஆண்டவர் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதிகமான சமயத்தில் ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் எப்படி வாழ்க்கை எப்படி மாறுச்சு, நான் அடிக்கடி சொல்ல முடியும், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆமே, நம்ம இந்த நிலைமையில் போகணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா அங்கேருந்து யாரும் நம்மளை காப்பாற்ற முடியவே முடியாது. நான் எந்த சூழ்நிலைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த பாதைகளை நாம் தாண்டி போய் தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தில் மோசே குறித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், மோசே வந்து 40 வயதில் எகிப்திலிருந்து என்ன பண்ணாருங்க, புறப்பட்டு போயிட்டார். ஏன்? ஒரு எகிப்தியனை கொலை பண்ணுறாரு, 2 பேருக்கும் சண்டை நடக்குது, அங்கே போய் நியாயம் கேட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி போடுறாரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. பயத்தினால் என்ன செய்கிறாருன்னா, இனி இந்த எகிப்தே எனக்கு வேணான்னு சொல்லி அவர் விட்டுட்டு மீதியான் தேசத்துக்கு போயிட்டார்.
நடந்த காரியம் என்னன்னா 1-2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்னா அடுத்த 40 வருஷம். எத்தனை வருஷம்? அடுத்த 40 வருஷம். 40 வயசுல போறாரு. சரி, ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் என் நிலைமையை மாற்றிருக்க கூடாதா, என்னை திரும்ப கூப்பிட்டு இருக்கக்கூடாதா? இல்லை, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அடுத்த 40 வருஷம் மோசையை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆண்டவர் 80 வயசுல வந்து தான் முட்செடி எரிகிற ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு, கூப்பிடுறாரு, பேசுறாரு. ஏன் ஆண்டவர் 40 வருஷம் மோசையோடு பேசவே இல்லை? இதே முட்செடியை மோசை புறப்பட்டு வந்த ஒரு 45 வயசுல இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50 வயசுல எரிஞ்சு அப்போவாது அந்த காட்சியை பார்த்து அப்போவாது பேசியிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் பேசல. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த 40 வருஷம் அளவும் மோசைய ஆடு மேய்க்கிறவராக மீதியான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று மோசையின் மேல ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆமே, அந்த திட்டத்தை யாராலும் என்ன செய்யல, மாற்ற முடியல. இவரே நினைச்சாலும் திரும்ப எகிப்துக்கு போக முடியாது. ஆனால் திரும்ப 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து கூப்பிடுறார். மோசை நினச்சிருப்பாரு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன மறந்துட்டாரு, அவ்வளோதான், ஆண்டவர் இதுக்கப்புறம் பேச மாட்டாரு, ஆண்டவர் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து கொண்டு போக மாட்டாரு, அவ்வளோதான், இதோட வந்து நம்மளுடைய வாழ்க்கை இந்த மீதியான் தேசத்திலே முடிஞ்சிடும், ஆடு மேய்ச்சிட்டு வாழ்க்கை முடியும். ஆனால் யாரும் நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் மோசை என்ன செய்கிறார்னா அழைக்கிறார். நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு என்ன பண்ணுவேன், நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து மீட்டு கொண்டு வர போகிறேன். மோசைக்கு ஒன்றுமே புரியல. நான் நல்லா வாலிபனாக இருக்கும்போது, நல்ல வயசு இருக்கும்போது, எனக்கு பலன் இருக்கும்போதெல்லாம் கூப்பிடல. 40 வருஷம் 40 வயசு தாண்டிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி ஆண்டவரே போவேன்? இல்லை, நீ தான் போனோம் வா, நீ தான் போனோம் வா. ஏன் ஆண்டவர் நினைக்கிறான்னா, நீங்கள் ஒன்று நம்புங்க, இந்த 40 வருஷம் மோசை ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் பார்க்காமல இருந்திருப்பாரு, நிச்சயமான செஞ்சிருப்பாரு, பார்த்துருப்பார். மோசை எங்கே ஆடு மேய்க்கிறாரு, எந்த இடத்துக்கு போகிறாரு, எந்த தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணுறாரு, யார் வீட்டில் தங்கியிருக்கிறார், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த 40 வருஷமாக மோசையின் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். ஆனால் 40 வருஷம் உருவாக்கினார். அல்லேலூயா. விடுங்க அவனை விடுங்க. 40 வருஷம் ஆண்டவர் வந்து மோசையை உருவாக்குறார். ஆனால் 40 வருஷம் கழித்து மோசையை தம்முடைய திட்டத்துக்காக அழைக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலும், இன்றைக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தையின் மேலே கூட கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமே, இன்னைக்கு ஒரு குழந்தை தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வருது அப்படின்னா அந்த பிள்ளையின் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆகையினால அந்த வேதம் சொல்லுகிறது, எலும்புகள் உருவாகும் முன்னே நான் அறிந்தேன், என் கண்கள் உம்முடைய கருவை என்ன செஞ்சது, கண்டது. இப்போ எங்கேருந்து கர்த்தருக்கு பாதுகாக்கிறாருன்னா, பிள்ளைங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டர்கிட்ட கூட்டுது, அவனை டெடிகேட் பண்ணுங்க, அவனுக்கு பேரை வைங்க, அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு, 10 ஃபோன் 100 ஃபோன் என்ன பண்ணுறோம். ஆனால் வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வருது, அந்த பிள்ளை உருவானப்பவே எவ்வளோ போராட்டம் வருது. அப்போல்லாம் யார் பாதுகாக்கிறது? கர்த்தர் ஒருத்தர் தான் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சங்கீதம் 102:20 வாசித்தீங்கன்னு சொன்னால், 102:20 வாசித்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 102 தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேலே நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னா கண்ணோக்கமாக இருக்கிறான். நம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார் பார்க்குறார். ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் செய்கிறார்னா பார்க்குறார். அங்கே இருந்து பார்த்து நம்முடைய எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்து நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு 3 காரியத்தை நம்முடைய உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிற 3 காரியம், கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நினைக்கும் போது நமக்கு நடக்கிற 3 காரியம். முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார்.
அப்பொழுது ஜலம் என்ன செய்தது? அமர்ந்தது. எத்தனை நாள் ஜலம் வந்துட்டு இருக்குன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. 150 நாள் இந்த ஜலம் வந்து என்ன செய்யுதுன்னா பெருகி கொண்டிருக்கிறது பூமியில. கிட்டத்தட்ட நோக்கு 600 வயசு இருக்கும் போது ஆண்டவர் பேழைக்குள்ள அனுப்பி கதவை போட்டுனவர் 601 வயசு ஆகும்போது தான் நோவாவை வெளியவே அனுப்புறாரு. அப்போ இந்த ஒரு வருஷம். ஆனால் என்ன நடக்குதுன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை அடிக்குது, புயல் அடிக்குது. அன்றைக்கு மழைனா என்னன்னே தெரியாது, அன்றைக்கு வெள்ளம்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் நோவாவை பேழையை செய்ய சொல்லி அதற்குள்ள மிருகங்களை அனுப்பி ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்கிறார்னா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்கிறார்னா ஆண்டவர் வந்து பாதுகாத்து அவங்கள வந்து பத்திரப்படுத்தி ஒரு மலையின் மேல் நிற்க பண்ணுகிறார். இந்த இதெல்லாம் வெள்ளம்லாம் முடிஞ்ச பிறகு வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை என்ன செய்கிறார்னா நினைத்தருளினார். அல்லேலூயா. என்ன செய்கிறாருங்க? நினைக்கிறார். முதலாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை நினைக்கும் போது எப்படிப்பட்ட வெள்ளங்களும் தடுத்து நிறுத்தப்படும். ஆமே. கர்த்தர் நம்மை நினைக்கும் போது எப்படிப்பட்ட வெள்ளங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நிலைமைகளும் தடுத்து நிறுத்தப்படும். இந்த உலகமே அழியுது, ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருந்தா நாம் மாத்திரம் காப்பாற்றப்படும். ஆமே. எத்தனையோ சாட்சியில் நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ விபத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என் கூட இருந்தவங்க எல்லாரும் மதிச்சிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவங்க மேலே நினைவாக இருந்தார், கர்த்தர் அவங்க மேலே கண் வைத்திருந்தார், கர்த்தர் அவங்க மேலே நோக்கமாக இருந்தார். இந்த பேழை உருவான நாள்ல இருந்து, இந்த பேழை புறப்பட்டு போன நாள்ல இருந்து இந்த பேழை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கர்த்தர் என்ன செஞ்சார்னா பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு எத்தனையோ ஜிபிஎஸ் இருக்கு, எத்தனை ரேடார் இருக்கு, எவ்வளவோ விதமான அறிவு சார்ந்த நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போயும் விமான விபத்துகள் என்ன செய்யுது? நடக்குது. கப்பல் வந்து எங்கேயோ மோதி விபத்து நடக்குது. ஆனால் அன்னைக்கு ரேடார் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, நேவிகேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தரே அந்த பெரிய படகு என்ன செஞ்சார்னா பாதுகாக்கிறார், பேழையை பாதுகாக்கிறாரு. அந்த பேழை 150 நாள் ஜலம் வந்து பிரவாகித்து வரும்போதும் ஒரு நாள் அந்த பேழை கவரும்படி ஆண்டவர் வரல. ஒரு நாளும் போய் எங்கேயும் இடிக்கணும்னு ஆண்டவர் வந்து அதை டிசைட் பண்ணல. அதை கொண்டு போய் சேஃபாக ஒரு அரராத்துன்ற மலையின் மேலே போய் நிற்க பண்ணினார். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டா அவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட வெள்ளங்கள் எழும்பி வந்தாலும், அவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எழும்பினாலும், அவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், அவையில் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை உடைத்து மீட்டெடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமே. எப்படிப்பட்ட நிலைமை வேணா வரட்டுங்க, ஆனால் கர்த்தர் என் மேலே நினைவாக இருக்கிறார். 1000 பேர் எழும்பட்டோம். வேதம் சொல்லுகிற உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் எத்தனை பேர்? 10000 பேர் எழும்பட்டோம். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வேணாலும் விழுந்து போகலாமே தவிர நான் ஒரு நாள் விழுந்து போகிறது இல்லை. வெள்ளங்கள் எழும்பி கொண்டு இருக்குது, பூமியே அழியுது, ஒன்றுமே கிடையாது, மரம் ஒன்று கூட கிடையாது. ஆனால் ஒரு பெரிய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. காரணம் ஏன்னு சொன்னா, கர்த்தர் அவங்க மேல நினைவா இருந்தார், கர்த்தர் கண்ணோக்கமா இருந்தார், கர்த்தர் அவங்களை நினைத்தருளினார். இன்னைக்கு காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். அந்த நம்பிக்கை எத்தனை பேர் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார்? ஆமே. நம்ம மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு கண்ணோக்கமா இருக்கிறார். இனி வரைக்கும் ஏன் நம்ம கப்பல் வந்து டேமேஜ் ஆகாம போகுது சொல்லுங்க? நம்ம நல்லா ஓட்டுறதுனாலயா? நம்ம வண்டியை நம்ம குடும்பத்தை நம்ம வண்டியை மட்டும் ஓட்டிருந்தோன்னு வச்சுங்க, என்னைக்கோ இடிச்சு பல இடத்துல சொட்டையாகி விபத்தாயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தை எங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டோம்? ஓட்டின கொஞ்ச நாள் என்ன பண்ணோம்? ஓட்டி பார்த்தோம், எப்படியாவது என்ன ஆண்டவரே நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன் ஓட்டுறேன்னு. அந்த வண்டியை எடுத்து நம்ம தாறு மாறாக ஓட்டி அங்கே இங்கே இடிச்சு அது பெரிய பிரச்சனை வந்து அப்புறமா அந்த டிரைவர் சீட்லேருந்து என்ன பண்ணிட்டோம்? எழுதுட்டோம். இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியாது? வண்டி ஓட்ட முடியாது. ஆண்டவரே நீங்களே எப்படியாவது என்ன பண்ணுங்க, சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட உங்கள் குடும்பத்தை கொடுத்துட்டீங்க? ஆமே.
நான் எப்போ கொடுத்துட்டேன், அந்த சீட்லேருந்து எழுந்துட்டேன். இனிமே நான் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக அந்த வண்டி ஒழுங்காக என்ன பண்ணாது, ஓடாது. நோவா பேழையை ஓட்டி இருந்தாங்கன்னா அந்த நோவா பேழை ஒழுங்காக போய் சேர்ந்துருக்காது. ஆனால் கர்த்தர் அவங்க மேலே நினைத்திருந்தார். அவர் தான் ஓட்டினார், அவர் தான் பாதுகாத்தார், அவர் தான் கொண்டு போனார். நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறாரு. எப்படிப்பட்ட வெள்ளங்களும் எனக்கு விரோதமாக வரும், ஆனால் தடுத்து நிறுத்தப்படும். பிரவாகித்து கொண்டிருக்கோம், என்னை சுற்றிலுமாய் பிரவாகித்து கொண்டிருக்கோம், ஆனால் அது என்னை மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மேற்கொள்ள மாட்டாங்க. சத்துரு எழும்ப மாட்டாங்கன்னு சொல்ல, சத்துரு எழும்பும், பிரச்சனைகள் எழும்பும், போராட்டங்கள் எழும்பும், ஆனால் எதுவுமே உன்னை மேற்கொள்ளாது என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 3 நீங்கள் 13 எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பகுதி எடுத்து வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யோர்தானில் தண்ணீலே பட்ட மாத்திரத்தில் ஓடாமல் ஒரு குவியலாக என்ன செய்யுதுன்னா நிக்குது. அன்னைக்கு தண்ணி எப்படி ஓடினா பிரவாகித்து வருகிறதாம், வெள்ளம் போல பிரவாகித்து வருகிறது. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். கரை புரண்டுனா வெள்ளம் புரண்டு ஓடுது. அதில் யாருமே போய் என்ன பண்ண முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது. ஒரு சமயம் நாங்கள் அந்த ஊருக்கு போயிருந்தோம், எங்கள் ஊருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரதர்கள்லாம் தெரியும், இந்த கார்னர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு. 2 பக்கமும் கரை ஃபுல்லாக தண்ணி போகுது. அதை பார்க்கும் போதே பயமாக இருக்கும். இப்போ யோர்தான் எவ்வளோ பெரிய நதி, இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. அப்படி ஓடும் போது கர்த்தர் நம்ம மேல் நினைத்திருந்தா, நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் என் நினைவா இருக்கிறான்னா, அந்த ஆசாரியனுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் என்ன செய்யுதுன்னா ஒரு பெரிய மதில் சுவரை போல ஒரு குவியலாய் கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். காரணம் என்ன, கர்த்தர் நினைக்கிறார், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறார், கர்த்தர் என் வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் தான் அந்த தண்ணீரை ஒரு குவியலா நிற்க வச்சுது. ஆமே, காலை நேரத்தில் நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என் மேல் நினைத்திருந்தா, என் மேல் நினைவா இருந்தா எப்படிப்பட்ட வெள்ளங்களும் தடுத்து நிறுத்தப்படும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கட்டுங்க, எப்படிப்பட்ட நிலைமை வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட உபத்திரவம் வேணா இருக்கட்டும், அவைகள் தடுத்து நிறுத்த இந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. அந்த போராட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படும், அந்த வியாதிகள் தடுத்து நிறுத்தப்படும், அந்த உபத்திரம் தடுத்து நிறுத்தப்படும், அந்த போராட்டம் பிரச்சனைகள் தடுத்து நிறுத்தப்படும். கர்த்தரே நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைக்கும் போது 2வது நாம் கேட்டுக்கொள்ளுகிறது நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கும். ஆமே, யார் நினைக்கணும், கர்த்தர் நம்மளை நினைச்சிருந்தார்னா, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்க. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அந்த 1ஆவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 1:11 நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் 1:10 வாசிங்களேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தில் இவங்க விண்ணப்பம் பண்ணுகிறது இது முதல் சமயம் கிடையாது. இவங்க ஆலயத்துக்கு போகிறது இது முதல் முறை கிடையாது. யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவங்களுடைய பண்டிகைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு என்ன செய்யணும், போகணும். இவங்க வருஷம் வருஷம் போகிறாங்க, வருஷம் வருஷம் அவங்க வீட்டுக்காரோடு வராங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் விண்ணப்பம் பண்ணுறாங்க, புறப்படுறாங்க. இது வருஷந்தோறும் நடக்கிற காரியம். ஆனால் இந்த முறையும் அங்கே போகிறாங்க, மனம் கசந்து அழுகிறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க. நடக்கிறது என்னன்னா 11ஆவது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீருடைய அடியாளின் சிறுமையை
கண் நோக்கி பாருங்க. இந்த முறை எப்படி விண்ணப்பம் பண்றாங்கன்னா, எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு சமயம் ஒரு வித்தியாசமான ஒரு உடைதலோடு, ஒரு வித்தியாசமான ஏக்கத்தோடு நம்ம ஜெபிப்போம். நேற்று கூட இந்த இடத்துல ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், காலையிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து. அப்போது நிறைய காரியத்துக்காக நாங்கள் சொல்லி ஜெபித்துட்டு இருந்தோம். இவங்களுடைய ஜெபம் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, மனங்கசந்து அழுது, தேவரீர் நீர் என்னை கண்ணோக்கி என்ன பண்ணுங்க பாருங்க. இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நான் வரேன், ஜெபம் பண்ணுறேன், நான் போயிடுறேன். இந்த ஜெபத்துக்கு என்ன செய்யலை, பதில் வரல. நான் எப்போவுமே வரேன், ஜெபிக்கிறேன், போயிடுறேன், திரும்ப ரிட்டன் பதில் என்ன செய்ய மாட்டுது, வரமாட்டுது. நீ நிறைய போயிட்டு பெட்டிஷன்லாம் போட்டிங்கன்னா, அதுக்கு பெட்டிஷனுக்கு யாராவது வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையாவது உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து இது ஓகே இல்லை நாட் ஓகேன்னு பதில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுன்னு போய் நிறைய அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், கொடுத்துட்டு வந்துடும். அது வருமா வராதா நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இப்போது இதே போல் இந்த அம்மா வருஷம் போகிறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க, வந்துடுறாங்க, ஆனால் பதில் என்ன பண்ணல, வரல. ஆனால் இன்னைக்கு என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, தேவரி என்ன பண்ணுங்கன்னா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடுத்து படிங்க, உம்முடைய அடியாளுக்கு மறவாமல் உம்முடைய அடியாளை என்ன பண்ணுங்க, முதலாவது கண்ணோக்கி பாருங்க, என்னை நினைங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ணுங்க, கொடுங்க. இப்போதான் கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்தாதான் இந்த இடத்துல எனக்கு ஒரு நன்மை உண்டாகும். இந்த ஆலயத்துக்கு போகிறோம், நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறது எப்படி நினைக்கிறேன்னா, வழக்கத்தின்படியே போகிறோம். அது ஒரு பாரம்பரியமாக என்ன செய்கிறோம், வச்சுருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போனோம், ஆலயத்துக்கு கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை, அங்கே ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கணும், அங்கே நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணும், அங்கே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தம் கேட்கப்படணும். வசனம் சொல்லுகிறது, இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு இவங்க ஒரு சவரன் கத்தி அவன் மேல் படுவதில்லைன்னு பொருத்தனை பண்ணுறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதில் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 19வது வசனத்தை வாசிங்க. இப்போ கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ணாலை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமே, என்ன நடக்குது, கர்த்தர் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நம்ம 2வது எழுதணும், கர்த்தர் நம்மை நினைத்தா நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். நம்ம கேட்குறாங்க, நீங்க என் மேல கண்ணோக்கமா இருந்து என்னை நினைங்கப்பா. இன்னைக்கு நீங்க என்னை நினைக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் வெறுமையா தான் போகணும். இன்னைக்கு நீங்க என்னை பார்க்கலன்னா என் வாழ்க்கை வெறுமையா இருக்கணும். இன்னைக்கு நீங்க என்னை வந்து ஆசீர்வதிக்கலன்னா என் வாழ்க்கை வெறுமையா இருக்கும். ஆனா இவங்க கேட்ட ஜெபத்தின்படியே என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நான் உன்னை நினைத்தருளினேன். என்ன நடக்குது, கர்த்தர் நினைக்கிறாரு, ஆண் பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளை தான் உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிலேயே நம்பர் 1. அவருடைய பிள்ளையை போல, சாமுவேலை போல ஒரு பிள்ளை அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரம் 2வது நம்ம எழுதினோம், கர்த்தர் நம்ம நினைச்சா நம்முடைய ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படுங்க. நீங்கள் நம்ம எல்லாம் சொல்லணும், நீங்கள் என்னை நினைத்தருளுங்கப்பா. சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் என்ன நினைங்க. நீங்கள் நினைச்சா நிச்சயம் நான் ஒரு ஆசீர்வாதத்தோடு போவேன். நீங்கள் நினைச்சா நிச்சயம் நான் நம்பிக்கையோடு போவேன். நீங்கள் நினைச்சா என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் என்னை கண்ணோக்கி பார்த்தா இன்றைக்கு நான் விடுதலையோடு தான் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவேன். கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். பல இடத்துல பல நேரங்களில் நம்ம எத்தனையோ விதமான தேவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லா தேவைகளுக்கு மத்தியில் ஒன்று நம்பணும், எந்த வேலைக்கு வேணால் நம்ம போகலாங்க, ஒன்று நம்பணும், இன்னைக்கு நான் போகிற இடத்துல கர்த்தர் நினைச்சா அந்த காரியம் ஜெயமாக மாறும். கர்த்தர் முன்னாடி போனால், கர்த்தர் என் மேல் நோக்கமாக இருந்தால் அது ஜெயமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது 24 இப்படி சொல்லுகிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். நம்முடைய மன விருப்பத்தையும் நம்முடைய ஆலோசனைகளையும் நிறைவேற்றுகிற தேவனை இந்த காலை நேரம் என்ன செய்யறோன்னா ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் யாருன்னா நம்முடைய மன விருப்பம் நமக்கு தருவார். அண்ணாளுடைய மன விருப்பம் என்ன, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. அந்த பிள்ளை கூட வந்து எனக்கு வேணாம்,
என் நிந்தை நீங்கும்படி, உம்மை யாரும் தூஷிக்காதபடி, உம்மை யாரும் குறை சொல்லாதபடி ஒரு பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். அந்த மன விருப்பத்தை கர்த்தர் பார்த்தார், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். மூன்றாவது, கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும்போது அல்லது நம்மை நினைக்கும் போது நம்மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறும். எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அனார்ந்து பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். இப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். என்ன நடக்குது, ஆண்டவர் எரிகோ வழியா நடந்து போகிறாரு. இங்க ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யமா இருக்கிற சகே எனப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி சுகமாக்குறாருன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்தில் போய் என்ன பண்ணிட்டாரு, சகை ஏறிட்டார். இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா போதும். இவருடைய பிளான் இயேசு எப்படி இருக்கிறாரு அவ்வளோதான், அதை பார்த்துட்டா இவருடைய பிளான் முடிஞ்சிருச்சு. மரத்தை விட்டு கீழே இறங்கி என்ன பண்ணுவார், இவர் வேலையை பார்ப்பார். இதுதான் இவருடைய பிளான். ஆனால் சம்பவம் என்ன செய்கிறதுனா தலைகீழாக மாறுது. கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறிச்சிட்டாரு, ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் நினைவாக இருந்துட்டாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னு அவர் சித்தம் வச்சுட்டாருன்னா எப்படியும் அதை செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்துக்கு வந்த போது மரத்தில் இருக்கிறது யாரும் ஆண்டவருக்கு என்ன பண்ணல, ஆண்டவரே இங்கே மரத்தில் ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்க, அவனை கூப்பிடுங்க, அவன் பேர் சகியோ. யாருன்னா பேப்பரில் எழுதிய கொடுத்தாங்க ஆண்டவருக்கு, யாரும் எழுதி கொடுக்கல. ஆண்டவர் வந்தார், மரத்துக்கு கீழே நின்னாரு, மேலே பார்த்தாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க மேலே இருந்து எதனா பழத்தை கிழத்தை வர வைப்பார், இல்லை மேஜிக் பண்ணி எதனா கொண்டு வருவார். மேஜிக்லாம் பண்ணல ஆண்டவர். சகைவே நீ என்ன பண்ண, இறங்கி வா. சகைவேன்னு சொன்னப்பவே அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நான் ஒரு பாவியான மனுஷன், அது வேதமே தெளிவாக சொல்லுது. ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவானு. அப்போ ஆயக்காரன்னா வரி வசூலிக்கிறவன், வட்டி வசூலிக்கிறவன் பாவியான மனுஷன். ஆயக்காரனாலே பாவி. ஏன்னா வேதத்தில் 2 பேரும் ஜெபிக்க போகிறாங்க. அதில் ஆயக்காரனை பார்த்த உடனே இன்னொருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் இவனை போல இல்லைன்னு. அப்போ அவனை உலகமே எப்படி வச்சிருக்குன்னா ஒரு பிளாக் மார்க்கோட தான் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆயக்காரன் அப்படின்னாலே அவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது, அவன் மோசமானவன், அவன் துன்மார்க்கன், இப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ சகைக்குள்ள உள்ள என்ன வந்துருச்சுன்னா, நான் ஆயக்காரன் இந்த ஊரே என்ன பண்ணுது, நான் பாவின்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனால் ஆண்டவர் எப்படி என் மேலே நினைவாக இருந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறார். அல்லேலூயா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஊரே சொல்லுது அவன் பேர் சகேவின்னு எனக்கு கூப்பிடல, ஆயக்கார் வராருப்பா, அந்த பாவி வரான், அந்த வட்டி வாங்குறவன் வரான், அந்த அநியாயம் பண்ணுறவன் வரான், இப்படி தான் பேர். ஆனால் ஆண்டவர் ஆயக்காரனே நீ என்ன பண்ணு, கீழே இறங்கி வாண்ணா கூப்பிட்டாரு. நின்று சகையவே கீழே வா. சகைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் எப்படி வந்ததுன்னா, என்ன நினைக்கிறதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆமே, சகைய தகுதியானவரா, நான் தகுதியானவனா, இல்லை நீங்கள் தகுதியானவங்களா? யாருமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்மளை நினைக்கிறதுக்கு 1% கூட நம்ம தகுதி இல்லாதவங்க. அதனால தான் வேதமே சொல்லு, அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர் என்ன செய்கிறார்னா நோக்கி பார்க்கிறார், படுகொலியிலும் சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார்னு வேதம் சொல்லுது. இப்போ சகைவை பார்த்து ஆண்டவர் சகைவே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மனுஷனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அந்த மனுஷனுடைய ஒரு குணாதிசயம் மாறினது, அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் மாறினது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன நினைக்கிறதுக்கு நான் ஒரு ஆளே கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். எப்படி நீங்கள் என்கிட்ட நீங்கள் என்ன நினச்சிங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த மனுஷன் வீட்டுக்கு போனோடனே சொல்கிறாங்க, நான் ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுக்குறேன்,
நாலு தனியாக திரும்ப தரேன், யாரெல்லாம் ஏமாத்தணும் 4 மடங்காக நான் திரும்பி தரேன், எனக்குள்ளது எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்றேன். ஆண்டவர் சொல்ற, இவனுக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரே நிமிஷத்தில். நீங்கள் நினைங்க, கர்த்தர் நம்மை நினைக்கும் போது நம்ம மேல இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும். இந்த உலகம் என்ன வேணா சொல்லிட்டேங்க, ஊர் என்ன வேணா சொல்லிட்டோம், கர்த்தர் உங்களை நினைத்திருந்தா, கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருந்தா, கர்த்தர் உங்க மேல சிந்தனையா இருந்தா, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. மாற்றவே முடியாது, நிச்சயமா மாற்ற முடியாது. சகேயு மேல இந்த ஊர் வச்சிருந்த திட்டம் என்ன அப்படின்னா, இவன் கடைசி வரைக்கும் வரி வாங்குவான், கடைசி வரைக்கும் அநியாயம் பண்ணுவான், ஒரு நாள் நரகத்துக்கு என்ன பண்ணுவான். அன்னைக்கு இருந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வரி வாங்கப்பா, மோசேயனுடைய சட்டப்படி நீ வரி வாங்கக்கூடாது, வரி வாங்கு, அநியாயம் செய்யு, ஆனால் நீ எங்கே தான் போனோம், நரகம் போனோம். ஆனால் தேவன் நினைச்சா அன்றைக்கு அந்த மனுஷன் பரலோகத்துக்கு புறப்பட்டு போனான். இயேசுவோடு கூட 2 கல்லர்கள் அறையப்பட்டிருந்தாங்க, யாருக்குமே தெரியாது. 2 பேர் வலது புறத்தில் வரணும், இடது புறத்தில் வரணும். சம்பவங்களை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. 2 பேரும் அறையப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு மனுஷன் பரதேசில் என்ன பண்ணணும், இளைப்பாறணும், யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ மெய்யான தேவனுடைய குமாரன், சரிப்பா இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான். ஒரே செகண்டில் பிளான் என்ன செஞ்சதுன்னா மாறிடுச்சு. தேவ திட்டத்துக்கு ஒரே நிமிஷம்தான். கர்த்தர் எப்போ நம்ம நினைக்கிறாரோ அந்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம், கர்த்தர் வச்சிருக்கிற நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். அதை தடுக்க யாராலும் முடியவே முடியாது. கர்த்தர் நம்மை முன்குறித்திருப்பான்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேல் சித்தமா இருந்தா, கர்த்தர் நினைச்சாரு அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றுவார். நம்ம வேத புஸ்தகத்தில் கூட நம்ம வசனத்தை எடுத்து படிக்க வேண்டாம். சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல், இவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் வேகமாக போய் அநேகரை கொலை செய்து, அநேக சபைகளை துன்புறுத்தி, அநேகருக்கு விரோதமாக எழும்பி சபைகளை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் நடந்தது என்னன்னா, ஒரு நாள் கர்த்தர் சவுல் மேல் நினைவாக இருந்துட்டார். ஒரு நாள் கர்த்தர் சவுலை நினைச்சிட்டார். நடந்தது என்ன, அவர் வேகமாக போயிட்டு இருக்கிறாரு, சடுதியில கீழே விழுறாரு. ஒளி பிரகாசிக்கிறது. யாரு என்னை கீழே தள்ளினது, யாரு, எப்படி இவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்தது, யார் நீங்கன்னு கேட்குறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் கொலை பண்ணிட்டு இருந்தவர், சபையை துன்புறுத்திட்டு இருந்தவர், சபையை வேதனைப்படுத்தினவர், இயேசுடைய சீஷரில் கொலை செய்தவர், இந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரே அந்த பிளானை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மாறுது. இவ்வளோ நேரம் கொலைகாரன், பாவி, துன்மார்க்கன், அடுத்த நிமிஷம் ஊழியக்காரன். ஆமே, அடுத்த நாள் என்ன செஞ்சார்னா, அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 13 நிருபங்களை எழுதுறாரு. காரணம் என்ன, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சா அன்றைக்கு அவனுடைய திட்டங்கள் மாறி தேவனுடைய திட்டங்கள் அவனுக்குள்ளே நிச்சயமாக வெளிப்படும். எத்தனை பேர் நம்புறோம்? ஏன் திட்டம் இல்லை, நம்ம நினைக்கிறோம் இப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படியே இருந்துடும். இல்லை இல்லை இல்லை, இது ஒருவேளை நம்ம பிளானாக இருக்கலாம். நம்ம பிளான் இப்படி தான் இருக்கும், கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் நம்ம நினச்சா ஏன் அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார் ஆண்டவர். நம்புறீங்களா? நிச்சயமாக என்ன பண்ணுவார், நம்ம இருக்கிற வீட்லேயே இந்த 10க்கு 10 ரூம்லேயே அப்படியே இருந்து அப்படியே கடைசி வரைக்கும் இல்லை இல்லை. ஆண்டவர் நினச்சா இவ்வளோ பெரிய இடத்த என்ன பண்ணுவார், திடீர்னு கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. நான் ஒரு கிராமத்தில் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது ஒரு சின்ன ஓலை கொட்டை சபை தான், ஓலை, அதுவும் பிஞ்சு போய் பேனர் போட்டு அந்த ஓலையை மூடி வச்சுட்டு இருந்தோம். அங்கே நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய ஆலயத்தை கட்டினேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், ஏன் பிளான் பேசிக்காக ஒரு ஊழியக்காரனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு இடத்த பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஒரு கொட்டாவை தான் என்ன பண்ணோம், போடணும். உண்மைதானே நான் சொல்கிறது? என்ன பண்ணோம், கொட்டா போடணும், ஒரு பேண்ட் என்ன பண்ணோம், வாங்கி வைக்கணும். இதுதான் சரி. நம்ம திரும்பவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், நம்ம போக போகிறோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் திரும்ப ஒரு கொட்டாவை போட்டு திரும்ப பேண்ட் அடித்து திரும்ப ஆட்களை சேர்த்து, இதெல்லாம் எப்போ நடக்கிறது? ஆனால் ஆண்டவர்களுடைய திட்டம் அது கிடையாது.
கர்த்தர் நினைச்சா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு, இந்த மைக்கு முதற்கொண்டுங்க, இந்த மைக்கு தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ற மைக்கு. இந்த மைக்கு முதற்கொண்டு ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணி நீ நடத்துமான்னு கொடுத்துட்றாரு. திரும்ப உன்னை கொட்டால இருந்து என்ன பண்ண மாட்டேன், ஓலை கொட்டால இருந்து ஆரம்பிக்க வைக்கலப்பா. திரும்ப இந்த பில்டிங்கு, இதே மைக்கு, இவ்வளோ பெரிய கேமரா, இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம், கீபோர்டு எல்லாமும் பாட்டு வராது, எல்லாத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைப்பார் என்று சொன்னா நம்முடைய திட்டங்கள் அல்ல, அவருடைய திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சவுலுடைய திட்டத்தை கர்த்தர் மாத்துறாரு. சகையனுடைய திட்டத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, மாத்துறாரு. 2 கல்லர்கள் அறையப்பட்டிருந்தாங்க, அவங்களுடைய திட்டத்தை மாத்துறாரு. இன்னைக்கு நம்ம அந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நம்ம யாவரும் ஒன்றை கர்த்தரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு என் மேல கண் நோக்கமா இருக்கணும். எல்லாம் எளிமையாக இருக்கலாமா? எல்லா கண்களை மூடி இந்த காலை நேரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் என்னை நினைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நினைங்கப்பா, இன்னைக்கு என்ன நினைங்கப்பா. நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் புறப்பட்டு போவேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன நினைங்கப்பா, நீங்க என் மேல கண்ணோக்கமா இருங்க. ஆண்டவர் நீங்க என் மேல கண்ணோக்கமா இருங்கப்பா, நீங்க என் மேல கண்ணோக்கமா இருங்கப்பா. சகேயனுடைய திட்டத்தை மாற்றினவர், வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த சவுலுடைய திட்டத்தை மாற்றினவர், அவருடைய திட்டத்தை இன்னைக்கு நம்ம மேல வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அல்ல நீ நினைக்கிற ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு இல்ல. கர்த்தர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல 6 லட்சம் புருஷர்களுக்கு கர்த்தர் வனாந்தரத்திலிருந்து காடைகளை கொண்டு வர முடியும். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு தருவார். எப்படி இவங்களை போஷிப்பாரு. எப்படி இது நடக்கும். எப்படி என் வாழ்க்கை மாறும்? நிச்சயம் மாறும். ஒருவேளை கடைசி வரைக்கும் இதே வீட்டில் இல்ல, கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நினைத்தா அடுத்த நிமிஷம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நிச்சயமா மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது
முடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.